வணக்கம் மக்களே. நடிகர் அப்பாஸ் அவர்கள் 90 காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நடிகர். ரொம்பவே பார்த்தீங்கன்னா வரவேற்பை பெற்ற ஒரு சாக்லேட் பாய்ன்னு சொல்லலாம். இவர் தன்னுடைய மூத்த மகன் பிறக்கும்போது தனக்கு பிறந்த மகன் தானான்னு சந்தேகப்பட்டேன், டிஎன்ஏ பரிசோதனை கூட செஞ்சேன்னு மகன் குறித்து சில விஷயங்களை பேசியிருக்காரு. அது இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. எனக்கு பிறந்த மகன் தானா அப்படின்னு சந்தேகப்பட்டேன், டிஎன்ஏ பரிசோதனை செய்தேன். மகன் குறித்து பேசிய நடிகர் அப்பாஸினுடைய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் சாக்லேட் பாயாக வலம் வந்தவர் நடிகர் அப்பாஸ். 2015ஆம் ஆண்டுக்கு பின்னாடி சினிமாவில் இருந்து மொத்தமாக விலகிட்டார். வெளிநாட்டில் வேலை பார்த்து வரக்கூடிய நடிகர் அப்பாஸ் தனது மனைவி, மகன் மற்றும் மகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வராரு. சமீபத்தில் தமிழ்நாடு வந்த அப்பாஸ் மீண்டும் சினிமா நடிக்கப் போவதாக தகவல்கள் வந்துச்சு. இந்த நிலையில நடிகர் அப்பாஸ் கொடுத்த பேட்டி ஒன்றில் தனது மகன் குறித்து பேசிய விஷயம் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. இந்த பேட்டியில நடிகர் அப்பாஸிடம் அவரது மூத்த மகன் குறித்து கேள்வி கேட்கப்பட்டுச்சு. இதற்கு பதில் கூறிய அப்பாஸ், அவர் ரொம்ப அமைதியான ஒருவர். அந்த வயதுல நான் ரொம்பவே கூத்து கலாட்டாலாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என் மகன் அப்படி கிடையாது, ரொம்ப சிம்பிள், மெச்சூராக இருக்காரு. அதனால எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. என்னுடைய மகனான்னு சந்தேகம் இருந்துச்சு. பிறகு டிஎன்ஏ செக் பண்ணும்போது என் பையன்தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவர் பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயம் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. இவர் ரொம்பவே கேஷுவலாக பேசிட்டாரு. ஆனால் ரசிகர்கள் என்னவோ அதை சும்மா விட்டு விடலை. என்னடா இது, ஒரு நடிகர் இப்படி பேசியிருக்கிறாரு, அந்த அளவுக்கு அவருக்கு டவுட் வர அளவுக்கு ரொம்ப நல்லவராக அவருடைய பையன் நடந்துக்கிட்டாரு, அப்போ அவர் நடிக்க வரமாட்டாரா, அடுத்ததாக பார்த்தோன்னா அப்பாஸ் அவர்கள் என்ன பண்ண போறாரு, அவர் நடிக்க போறாரா இல்லையா அப்படின்னு பல கேள்விகளை தொடர்ந்து கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி நடிகர் அப்பாஸ் அவர்கள் நிறைய படங்களை மிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றதா உண்மை. நிறையவே திறமை இருந்தும் கூட பலராலையுமே சினிமாவில் வெற்றி அடைய முடியாது. ஆனால் யதார்த்தமாக சினிமாவுக்குள்ளே டாப்பில் போன நடிகர்களும் இருக்காங்க, பிரபலங்களும் இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நடிகர் அப்பாஸ் அவர்களை பற்றி? அவர் பேசியிருக்கக்கூடிய மூத்த மகனினுடைய விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.